Good evening everyone. வணக்கத்தை இறைவன் ஒருவனுக்கு மட்டுமே சமர்ப்பித்து வந்திருக்கும் அனைவருக்கும் அந்த இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்து இந்நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கின்றேன். My name is Muhammad Riaz. I am an entrepreneur from Tirunelveli and I will be your master of ceremony. To begin this function, we will have an auspicious classical dance by the students of Muttamil Public School. Dangshika from grade 8, Mukil Varshini from grade 7 and Gigi from grade 7. They are coached by their teacher Sharmila from Muttamil Public School. The stage is yours. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாவதும் ஊரே யாவரும் கேலி. உண்பது நாழி உடுப்பது இரண்டே உறைவிடம் என்பது ஒன்றே. உழைத்து வாழ்ந்தோம் உழைத்து வாழ்வோம். தீதும் நன்றும் பிறர் தரவாராயனும் நன்மொழியே நம் பொன்மொழியாம். போரை புறம் தள்ளி பொருளை பொதுவாக்கவே அமைதி வழிகாட்டும் அன்பு மொழி ஐயன் வள்ளுவரின் வாய்மொழியாம். செம்மொழியான தமிழ் மொழியா செம்மொழியான தமிழ் மொழியா செம்மொழியான தமிழ் மொழியா செம்மொழியான தமிழ் மொழியா. ஓரறிவு முதல் ஆறறிவு உயிரினம் வரையிலே உணர்ந்திடும் உடலமைப்பை பகுத்து கூறும். ஓரறிவு முதல் ஆறறிவு உயிரினம் வரையிலே உணர்ந்திடும் உடலமைப்பை பகுத்துக் கூறும். தொல்காப்புகள் தொல்காப்பியமும் ஒப்பற்ற குரல் கூறும் உயர் பண்பாடு. ஒலிக்கின்ற சிலம்பும் மேகலையும் சிந்தாமணியுடனே வளையாமதி புல்டலகேசியோ. செம்மொழியான தமிழ் மொழியா செம்மொழியான தமிழ் மொழியா
Let's give a big round of applause to the performers. And I also request the people gathered here to give another big round of applause to the people who played the violin, tabela, and as well as the mirdangam, Mrs. Batma and the team. Thank you so much. Knowledge eliminates the soul from the darkness of ignorance. அறியாமையின் இருளை அறிவு வெளிச்சமாக்கும். இந்நிகழ்ச்சியின் ஆரம்பமாக குத்து விளக்கை ஏற்றி நம் அனைவரின் வாழ்விலும் இருள் நீக்கி ஒளி வீசிட I request the first man of Tirunelveli, respected honorable collector Mr. Vishnu, to come forward and light the kuttu vilakku. Along with him we will be having the president of Kadai Tamil Nadu, the president of Kadai Tirunelveli, the president elect Mr. Ilangovan, and as well as the Kadai Tamil Nadu secretary Mr. Abhishek. Request Mr. Venkatraman. Mr. Venkatraman, the president of Tirunelveli. Mr. Shivakumar Das. Next I request Mr. Suresh Krishnan, the president of Kadai Tamil Nadu. I request the president-elect, Mr. Ilangovan, for Kadai, Tamil Nadu, the president-elect. I request the current, today's hero, the president of Kadai, Tirunelveli, Mr. Shivakumar Das. Ladies and gentlemen, put your hands together and thank you so much for the energy. I request the Tamil Nadu Kadai Secretary Mr. Abhishek to light the kuttu vilakku. Thank you so much. தமிழுக்கும் அமுதென்று பெயர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், கவிஞர் பாரதிதாசனின் கவிதை. Now I request every one of you to stand to raise for the தமிழ் தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்வரத கண்டமிது தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மடக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திரும்பி அந்த செயல் மறந்த வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. திக்கெல்லாம் புகழனும் திருநெல்வேலி சம்பந்தரின் வாக்கு, தன் பொருணை புனல் நாடு சேக்கிலார் கூற்று, பொன் திணிந்த புனல் பெருகும் பொருணை திருநிதி கம்பரின் கவிதை. திருநெல்வேலி பெயர் கேட்கும் பொழுதே உணர்வுகளில் அடங்கிடாத உயிர்ப்பூ பூக்கும், அள்ளிப் பருக குறைய அச்சய பாத்திரமாய் தாமிரபரணி, அழகியர் கோர்ந்த வளம் ததும்பும் தளம், வாஞ்சை குலைந்தாடும் இம் தமிழ், கல்வி நிலையங்களுக்கு பெயர் பெற்ற பாளையம் கோட்டை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட். உலகில் எங்கு சென்றாலும் அனைவரும் எம்மிடம் கேட்கும் முதல் கேள்வி, எனி கெஸ்? எங்கே உங்கள் நெல்லை ஹல்வா? இட்ஸ் an emotion being a திருநெல்வேலி person. பாசத்தையும் நேசத்தையும் குழைத்து இறைவன் மடித்த அழகோவிய மக்கள் உலாவரும் நெல்லை சீமையில் மனிதனின் கூரை என்ற அடைமொழியில் மயன் பில்டர்ஸ் நடத்தி வரும் எங்கள் அண்ணன் ரமேஷ் அவர்களை வரவேற்புரை ஆற்ற, ரொம்ப செந்தமிழ்னா இதுதான் பிரச்சனை. ஐ ரெக்வெஸ்ட் my dear friend, my brother, Mr. Ramesh from Mayan Builders, to give the welcome address. அனைவருக்கும் வணக்கம். சார் ஏற்கனவே ரியாஸ் சார் பேசும்போது ஒன்று சொன்னார் அழகாக, திருநெல்வேலிக்கு சிறப்பம்சம் என்ன என்று அழகாக சொன்னார். நீங்கள் உடனே ரெண்டு விஷயத்தை தான் உடனே சொல்லுவோம் நம்ம, ஒன்று அல்வாமோ இல்லை அருவாள்மோ, ஆனால் ரெண்டுமே கிடையாது. திருநெல்வேலியினுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா அறிவு. இது ஒரு பெரிய இன்டலெக்சுவல் கம்யூனிட்டி.
மிகப்பெரிய ஒரு அறிவுசார் சமூகம் இது. இங்கே தொல்காப்பியரிலிருந்து நீங்கள் வீரமாமுனிவர், இன்னும் ஏகப்பட்ட பேர், இன்னும் சிறுகதைக்கு பிதாமகனாகிய புதுமைப்பித்தன் பிறந்த பூமி, ஏற்கனவே 18 பேர் சாகித்ய அகாடமி வாங்கினவங்க. போன நம்ம மாவட்ட நிர்வாகம் வந்து புத்தக கண்காட்சி நடத்தும் போது அந்த குடும்பத்தில் உள்ள அனைவரையும் கூப்பிட்டு கௌரவப்படுத்தினாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அறிவுசார் சமூகம் இங்கே இருக்கிறது என்றால் அதற்கு அடிப்படையான காரணம் நமது தாமிரபரணி. இந்த தாமிரபரணி நதி வந்து கரெக்டாக நமக்கு குறிஞ்சி நிலமாகிய பூங்குளத்திலேருந்து தொடங்கி நெய்தல் என்கிற புன்னக்காயில் முடியுது. இதில் என்ன பிரமாதம் அப்படின்னா, அதனுடைய வயிற்றுப்பகுதி நம் திருநெல்வேலி சென்டர். கரெக்டாக அந்த திருநெல்வேலி அந்த அந்த தாமிரபரணி தாயினுடைய தலை வந்து நீங்கள் பூங்குளம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, புன்னக்காயில் கால்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த திருநெல்வேலி நகரத்திலே அந்த தாயினுடைய வயிற்றுப்பகுதியிலே இருக்கிற நம்முடைய இந்த இடத்திலே நாம் வந்து இன்றைக்கி இந்த கிரடையை நம்ம துவங்குகிறோம். அது என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, அந்த திருநெல்வேலியுடைய இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தாமிரபரணிக்கு அந்த தாயினுடைய இடக்கை பக்கம் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி நகரம். இந்த திருநெல்வேலி நகரம் கட்டடக்கலையிலேயே பாரம்பரியமானது, பண்பாட்டிலேயே பாரம்பரியமானது. ஆனால் வலக்கை பக்கம் பார்த்திங்கன்னா பாளையங்கோட்டை. இந்த பாளையங்கோட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப மாடர்னானது, ரொம்ப நவீனமானது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிலப்பரப்பிலே இன்றைக்கு தாமிரபரணியை மிகவும் பாதுகாத்து நம்முடைய நெல்லை நீர்வளம் என்கிற ஒரு திட்டத்தையும், இன்னும் இங்கே இருக்கக்கூடிய மரங்களின் கணக்கெடுப்புகளை பதிவு செய்த திட்டம் ஆனாலும் சரி, இந்த நெல்லையிலே இன்றைக்கு நடக்கிறது நோ ஃபுட் வேஸ்டேஜ் என்கிற திட்டமானாலும் சரி, பாரம்பரிய உணவு திருவிழாவானாலும் சரி, இன்றைக்கு திருநெல்வேலியிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மிக மிக நல்ல பல திட்டங்களை பல்வேறு தொண்டு நிறுவனங்களை இணைத்து நமது நெல்லையை ஒரு புதிய விதமான ஒரு நெல்லையாக மாற்றி கொண்டிருக்கக்கூடிய நமக்கு மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் இங்கே பெருமையோடு வந்து இந்த கிரடாய் துவக்க விழாவைக்கு மனமோந்து வந்ததுக்காக நான் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். ப்ளீஸ் கம் டு ஸ்டேஜ் ப்ளீஸ். இந்த நிகழ்வை சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று அற்புதமாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பாளை சட்டமன்ற உறுப்பினர், நாங்கள் எல்லாரும் அவரை போய் மிக நீண்ட ஒரு இரவிலே தான் சந்தித்தோம். அந்த இரவிலும் அந்த நேரத்திலே ஈவி கரண்ட் இல்லாத நேரத்தில் கூட எங்களுக்காக அவர்கள் எங்களை வரவேற்று இன்முகத்தோடு இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வந்திருக்கிறார்கள். மிகத்துக்கு பாசத்துக்குரியவர், அன்பிற்குரியவர், மக்கள் பணியை மிக அற்புதமாக செய்து வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய அண்ணன் அப்துல் வஹாப் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். வருக வருக. மேலும் இந்த நிகழ்வில் இங்கே இந்த நிகழ்விற்கு காரணமானவர்கள் என்று நாங்கள் சொல்வதென்றால், இன்றைக்கு கிரடாய் தமிழ்நாடு பிரசிடெண்ட் திரு சுரேஷ் சாரும், நம்முடைய செக்ரட்டரி அபிஷேக் சார், இன்னும் தமிழ்நாடு பொறுப்பில் இருக்கக்கூடிய கிரடாயினுடைய தலைவர்கள் தான். அது என்ன சிறப்பு அப்படின்னா, எங்களை வந்து இதுவரைக்கும் 3 முறை இவர்கள் எங்களை வந்து திரும்ப திரும்ப கூப்பிட்டு எங்களுக்கு கிரடாயினுடைய நல்ல விஷயங்களையெல்லாம் சொல்லி, இது ரொம்ப அற்புதமான அமைப்பு, இது பொது நலனுக்காக இதான அமைப்பு, நீங்கள் தொழிலோடு சேர்ந்து அரசுக்கு நீங்கள் தோள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இது இன்னெல்லாம் இது வரைக்கும் நம்ம செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான நல்ல பல விஷயங்களை எங்களுக்கு எடுத்து கூறி இன்றைக்கு இந்த நிகழ்வு நடப்பதற்கு சாத்தியமாக்கி இருக்கக்கூடிய அருமைக்குரிய கிரடாய் தலைவர் திரு சுரேஷ் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். வந்திருக்கக்கூடிய கிரடாய் செக்ரட்டரி திரு அபிஷேக் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். கிரடாய் திருநெல்வேலியை இன்றைக்கி திருநெல்வேலியில் துவங்குவதற்கு நாங்கள் முடிவு செய்யும்போது எங்களுடைய எல்லா பில்டர்ஸும் சேர்ந்து டெவலப்பர்ஸும் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தோம். ரெண்டு தடவை கூடணும். 2வது தடவை கூடும்போது மனமோந்து நாங்கள் தேர்வு செய்த ஒரு அற்புதமான நபர் திரு சிவகுமார் தாஸ் அவர்களை நாங்கள் பிரசிடண்டாக தேர்வு செய்தோம். அவர் அதிகமாக பேச மாட்டார், ஆனால் செயல் வீரர், எதையுமே நினச்ச உடனே செய்யக்கூடிய ஒரு மகாபெரிய ஒரு செயல் வீரர் அவர்களை நான் இங்கே பெற்றிருக்கிறோம். அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அது போன்று இப்போ நமது கிரடாய் தமிழ்நாட்டுக்கு வருங்கால தலைவராக இருக்கக்கூடிய இளங்கோவன் சார் அவர்களுடைய பங்கு, மிகப்பெரிய பங்கு, எங்களை அதிகமாக ஊக்கப்படுத்தி இந்த நிகழ்வுக்கு அடிப்படை காரணமாக இருந்தார்கள். அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். இந்த அமைப்பினுடைய
செக்ரட்டரி திரு கோபி அவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருந்தார். ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால் அவர் இன்றைக்கு ஒரு குடும்ப நிகழ்வுக்காக சென்று வந்து கொண்டிருக்கிறார். அவர் தான் எங்களுக்கு செயலாளர். ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய ரியாஸ் சார், மிஸ்டர் முகமது ரியாஸ் அவர்களை வந்து நான் இந்த இடத்திலே உங்கள் சார்பாக நான் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இங்கே எங்களுக்கு அருமையான ஒரு ட்ரெஷரர், ஏன்னா பொருள் இல்லைன்னா அருள் இல்லை. எங்களுக்கு பொருளாதார ஒரு அருமையான பொருளாளர் ஜான் பில்ட்வெல் திரு பாபு அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை நான் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மேலும் இங்கே வந்திருக்கக்கூடிய அருமைக்குரிய எங்களுடைய கிரடாயினுடைய எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் திரு சிதம்பர கார்த்திகேயன், திரு ஜிவி கிருஷ்ணன் சார், திரு அமர்வேல் பாபு, திரு சங்கர் போன்ற எங்கள் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர் அனைவரையும் நான் வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் நம்முடைய கிரடாயினுடைய உறுப்பினர்கள் அனைவரையும் அவர்கள் குடும்பத்தினர் அனைவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மேலும் வந்திருக்கக்கூடிய வங்கி மேலாளர்கள் பெருமக்கள், எஸ்பிஐ, இந்தியன் பேங்க் மற்றும் ஹெச்டிஎஃப்சி, டிஎம்பி ஆகிய வங்கிகளுடைய மேலாளர்கள் அனைவரையும் நான் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இங்கே ஒரு சிறந்த நாட்டுப்புற கலையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மேடையிலே அதாவது பாரம்பரியத்தை திருநெல்வேலி விடக்கூடாது என்பதற்காக நாட்டுப்புற கலையில் துவங்கி இந்த அரங்கத்திலே கர்நாடக இசையை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த அற்புதமான இசை கலைஞர்களை நான் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மற்றும் இங்கே இருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள், புகைப்பட கலைஞர்கள் மற்றும் முத்தமிழ் பள்ளியிலிருந்து வந்து இங்கே ஒரு அருமையான பரதநாட்டியம் தந்தார்கள். அந்த மாணவ மாணவரையும் ஆசிரியர் பெருமக்களையும் நான் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இங்கே வந்திருக்கக்கூடிய மேலும் முக்கியமான அதாவது கிரடாயினுடைய பெரும் தலைவர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடிய கிரடாய் தலைவர்களையும் பிரமுகர்களையும் கிரடாய் உறுப்பினர்களையும், திருச்சி, கோவை மற்றும் மதுரையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அருமைக்குரிய கிரடாய் தலைவர், செயலாளர் மற்றும் உறுப்பினர் அனைவரையும் வருக என்று வரவேற்கின்றேன். அனைத்து இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களையும் நான் வருக வருக என கிரடாய் சார்பாக வரவேற்று விரைவிடுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much, Mr. Ramesh. So now I request our Kradai Tamil Nadu President, Mr. Suresh Krishnan, to give away a small memento for the District Collector, Mr. Vishnu. Let's give a big round of applause, please. கை தட்டினா ஹார்ட்டுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. I request the President of Kradai Tirunelveli, Mr. Shivakumar Das, to give a small memento to our MLA, Mr. Abdul Wahab. I request our Vice President, Mr. Ramesh, to give a short memento to the Kradai President of Tamil Nadu, Mr. Suresh Krishnan. Since time is pressing, the other gifts will be handed over after the program. Thank you so much. Now I request my good friend, my good old friend, we studied together, we learned together, and we played together, and we did business together, everything together. Now our families are also together. My friend T. Amarvel Babu of Muttamil Promoters, and as well as he is the correspondent of Muttamil Public School, a very good friend of our collector as well in various projects. Right. To introduce our first president, our first charter president for Kradai Tirunelveli. Let's give a big round of applause to Mr. T. Amarvel Babu. அவையோர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். திருநெல்வேலியினாலே தாமிரபரணி, தாமிரபரணியில் பிறந்த நம்மளை விட தாமிரபரணியுடைய அரிய அந்த நீரோட்டம் ஆரம்பமாகி முடிகிற இடத்து வரைக்கும் ரிசர்ச் பண்ணி அதிகமாக மக்களிடையே விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் விஷ்ணு சார் அவர்களுக்கு இனிய மாலை வணக்கம். சார், திருநெல்வேலியில் பழைய தொழில்களில் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம
பனை ஓலை சம்மந்தப்பட்ட தொழில். திருநெல்வேலியில் தான் சுற்றி பனை மரங்கள் நிறையா இருக்கும். ஸோ பனை மரத்தில் இருந்து வரக்கூடிய ஓலைகளை வச்சு பல கைவினை பொருட்கள் நம்ம ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நோக்கி பார்த்தோம்னா நம்ம வீடு ஃபுல்லாகவே பனை மரத்தில் இருந்து வந்த பொருட்கள் தான் இருந்திருக்கும். இப்போ எல்லாம் நவீனமயமாக்கப்பட்டு எல்லாம் மறந்துட்டோம். இப்போ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சார் வந்து இப்போ கல்டைக்குறிச்சி பக்கத்தில் பீடி தொழிலாளர்களுக்கு ஒரு மாற்று தொழில் உருவாக்க வேணுங்கிறதுக்காக அங்கே வந்து ஒரு ஏட்ரிங்கிற அமைப்பு மூலமாக ஒரு 100 பேருக்கு அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் 15 நாள் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ரொம்ப அற்புதமாக நடந்துச்சு. நடந்தது அப்படியே விடலை, அதுக்கப்புறமும் தொடர்ந்து இப்போவும் அவங்க வந்து அந்த பொருட்களை செய்கிறாங்க. அதுக்கான சந்தைப்படுத்தும் முயற்சியும் கலெக்டரே நேரடியாக இன்வால்வ் ஆகி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம ஊரில் ஃபேமஸான விஷயங்களில் ஒவ்வொன்றா வந்தோன்னா பத்தமடை பாய், இதுவுமே தாமிரபரணி நாகரிகத்தோடு தான் சம்மந்தப்பட்டது. பத்தமடை பாயுடைய அருமை எல்லாருக்கும் தெரியும். அதுவுமே இதே கதை தான். ஒரு கலெக்டர் சாரால் தான் எங்களுக்கே தெரிய வந்துச்சு. கோரைகள் ஃபுல்லாகவே தாமிரபரணி நதியின் ஓரத்திலேயே தான் இருந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா எல்லாமே வெளியூர்களிலேருந்து வருது. ஸோ ரா மெட்டீரியல்ஸ் திருநெல்வேலியில் இல்லை. ஸோ இதை ரீஜெனரேட் பண்ணுறதுக்கு இப்போ வந்து பல ஏக்கர் நிலப்பரப்பில் ப்ராப்பர் சயின்டிஃபிக் ரிசர்ச் எல்லாமே ஏற்பாடு பண்ணி அதுவும் இங்கே வந்து திருநெல்வேலியில் விரைவில் நம்ம பத்தமடை பாய் திருநெல்வேலியிலே மக்களுக்கு ஒரு பெரிய மறக்க முடியாத ஒரு அடையாளங்களில் ஒன்று. அதை வந்து திரும்ப நம்ம மண்ணிலேயே கோரைகளை வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ணி கல்டிவேட் பண்ணுறதுக்கான முயற்சியை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது நம்ம மயன் ரமேஷ் சார் சொன்ன மாதிரி நெல்லை நீர்வளம்ங்கிற ஒரு வெப் போர்ட்டல். இதில் வந்து சார் ஆல் இண்டியா லெவலில் ஃபஸ்ட்டு மேப்பிங் ஆஃப் ஆல் த பாண்ட்ஸ். நம்ம குளங்கள் வந்து நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் குளங்கள் வந்து அமைச்சிட்டாங்க. நிறைய குளங்கள் பார்த்திங்கன்னா மோர் தென் 50% வந்து இப்போ தண்ணி வர்றதில்லை. பட் அதுக்கான காரணங்கள் பார்த்திங்கன்னா பழைய காலங்களில் 3 மழை பெஞ்சாலே ஒரு குளம் வந்து நிறைஞ்சிரும். இப்போ குளத்துக்கு வரத்து கால்வாய்கள் அனைத்தும் அடைக்கப்பட்டு விட்டது. ஸோ இதை வந்து மீட்டு எடுக்கிறதுக்காக தான் அந்த டிஜிட்டல் ஃபோரம். ஸோ இதை வச்சு நிறைய ப்ரோக்ராம் சார் வந்து என்ஜிஓஸ் ஃப்ரம் வேரியஸ் பிளேசஸ் ப்ரூவன் மெம்பர்ஸை வச்சு நம்ம வந்து தூர்வாடுறது, மெயினாக அந்த வாய்க்கால்களை தூர்வாடுறதுனால இந்த மழைக்காலத்தில் நம்ம திருநெல்வேலியில் தண்ணி பஞ்சமே இருக்காது, எல்லா குளங்களும் நிறையுங்கிற நம்பிக்கை இருக்கிறது. ஆல் த கிரெடிட் கோஸ் டு அவர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். மேலும் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேட்டட் ப்ரோக்ராம், ஸ்டூடெண்ட்ஸ் அவேர்னஸ் இருந்தால் தான் நம்ம தாமிரபரணியை காப்பாற்ற முடியும். ஸோ அதனால் ஸ்கூல் லெவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தாமிரபரணி ரோவர்ஸ் ப்ரோக்ராம் அண்ட் வைல்ட் வாக் அலாங் த ரிவர். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம். சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸையும் விடுறதா இல்லை, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாட்டர் குவாலிட்டி டெஸ்டிங் கண்டினியூஸ்லி அட் வேரியஸ் பாயிண்ட்ஸ். ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் இருக்குதுன்னா 50 கிலோமீட்டர்லேயுமே கண்டினியூஸாக டெஸ்ட் பண்ணி மானிட்டர் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸும் வி ஹவ் ஸ்டார்டட். ஸோ அடுத்தது யுனிக் ப்ரோக்ராம்ஸ். இன்னும் நிறைய பேர் விட்டு போன விஷயங்கள், பழைய விஷயங்கள்லாம் எடுத்து நம்ம முன்னாடி கொண்டு வந்திருக்கிறது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். கிணறுகள் வந்து நம்ம வீடுகளில் கிராமங்களில் இருந்திருக்கும். இப்போ எத்தனை பேர் வீட்டில் இருக்கோம் நீ கை தூக்குனா நமக்கே தெரியும்னு நினைக்கிறேன், இருக்காது. ஸோ அதை ஃபுல்லாகவே ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு இப்போ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அடுத்து ஒரு பிளானும் வச்சுருக்கிறாங்க. ட்ரீ மேப்பிங், பழைய வகைகளான ஒரு 100 வருஷம் 300 வருஷமான மரங்கள்லாம் நிறையா இருக்குது. அதுவே நமக்கு இப்போ தான் ரீசெண்டாக தான் தெரிய வந்துச்சு. ஸோ அதையும் ஃபுல் மேப்பிங் பண்ணிவிட்டு ப்ராக்ரஸ் ஒரு பெரிய லெவலில் போயிட்டுருக்குறோம். ஸோ சார் தான் அதுக்கு ஃபுல் இனிஷியேட்டிவ். ஸோ அடுத்து சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டட் ஹெரிட்டேஜ் சைட்ஸ், ஸ்டோன் மண்டபங்கள். ஒரு சின்ன 8 கோயில் ஷேப்பில் இன்றைக்கி கெட்டதுனாலே 10 லட்சம் 20 லட்ச ரூபா ஆகுது. நம்ம கண் முன்னாடியே பார்த்திங்கன்னா நிறைய கல் மண்டபங்கள் கோயில்கள் அப்படியே நம்ம அப்படியே விட்டுட்டோம் மெயின்டைன் பண்ணாமல். அதை ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் தேவைப்படுது. சார் உங்களுடைய இந்த எல்லா முயற்சியிலையும் கிரடாய் திருநெல்வேலி வில் ஜாயின் வித் யூ அண்ட் வில் பி ஆக்டிவ் பார்ட்னர் இன் த கம்மிங் இயர்ஸ் சார். ஸோ திருநெல்வேலியில் நம்ம இன்றைக்கி வந்து புதுசாக இந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுறதில் we are proud to have Mr. Shivakumar Das as our first president. Now I will say some few words about our president. Mr. S.R. Shivakumar Das is a civil engineer with 3 master degrees, ME Structures, ME Environmental Science and an MBA. His father, Mr. Ramachandran, is a retired engineer in Tamil Nadu Housing Board. His wife, Ms. Java Hana, is a homemaker. Our president is blessed with 2 sons, Sham Chandar and Ebenezer Chandran. His other areas of interest are social welfare activities. இப்போ பார்த்தீங்கன்னா கோவிட் சிச்சுவேஷன், இந்த சிச்சுவேஷனில் அவர் முன் வந்து
நிறைய ஏழைகளுக்கு அவரால் முடிஞ்ச பலவிதமான உதவிகள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு, இன்னும் பண்ணுறாரு. இது அவர் மூலமாக இல்லைனாலும் அவர்கிட்ட வேலை பார்க்குறவங்க தெரிஞ்சவங்க நிறைய பேர் சொல்லியே எனக்கே தெரிஞ்ச விஷயங்கள். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு அவர் பிரசிடென்ட். He is also a very good shuttle player and has won many laurels. He has started his career in 1991 in the name of Arc Builders. From 2003, Arc Builders has started promoting apartments in Tirunelveli. The company has built more than 25 apartment projects in Tirunelveli. They have also made a significant presence in Chennai with its branch office in Kodambakkam. He is a very kind and flexible person, fulfilling the demands of the customers, and he is very, very kind to everyone. He has completed more than 1,000 units of flats and done many individual housing projects. He is very punctual and a great motivator to his team. He is very much quality and time management. All these qualities have made him a very great passionate leader. Other projects of Arc Builders includes group housing developments, commercial buildings, schools, colleges and industrial buildings also. Totally, he has completed more than 60 turnkey projects of more than 1 million square feet. We are proud to have such an eminent personality as our first president of CREDAI Tirunelveli. Kindly give a big round of applause to our president Tirunelveli. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் அனைவருக்கும். Thank you so much, Amarvel Babu. Next, we will be having the installation ceremony. For that, I request all the office bearers to please get onto the stage. I request the support team to bring the name badges. First, to the President, I request the Collector to do the honors, please. Next, I request our Vice President to receive the award. The Vice President is not here. Maybe, yeah. We have the Treasurer. I request the Vice President, Mr. Ramesh, to come forward. The Secretary is not here today. So as the as Joint Secretary, I'll get my badge. And we also have the name badges for the members. I will request our CREDAI Tamil Nadu President, Mr. Suresh Krishnan, to give away all the member badges immediately after the meeting. So members, please stay. So I request the honorary members to please have their seat. Now, நம்ம பிரசிடென்ட்டோட அக்செப்டன்ஸ் ஸ்பீச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ட்ரிவியா வந்து உங்ககிட்ட கொஸ்டின் கேட்கலான்னு இருக்கிறேன். There is only one person in this room, right, who is a financial risk analyst. கெஸ் பண்ண முடியுமா யாரால? ஓகே, அடுத்த க்ளூ. சரிங்களா, அடுத்த க்ளூ. ஸோ அடுத்த க்ளூ என்னென்னா, he did his masters in Belgium. சரி, ஓகே. நெக்ஸ்ட் க்ளூ வந்து இவர் பேரை வச்சு ஒரு ஊரே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் க்ளூ வந்து இவர் கொச்சின்ல பிறந்தவர். Yes, it is none other than our own collector. So I got all those details. See, a lot of services Amarvel Babu listed. I was just stunned when I went through his, his all the articles about him. So one thing that struck my mind is ஒரு ஃபினான்ஷியல் ரிஸ்க் அனலிஸ்ட் வந்து நமக்கு கலெக்டராக கிடச்சிருக்காங்க. அதுவும் நம்ம ஆண்டர்பிரினர்ஸ்க்கு எல்லாம் ஒரு பிக்கஸ்ட் பிளெஸிங். என்னன்னா, ஒரு ஆண்டர்பிரினருக்கு பிக்கஸ்ட் சேலஞ்ச் என்னென்னா டிசிஷன் மேக்கிங். சார் அதில் வந்து ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அதனால் ஐ ரெக்வெஸ்ட் ஹியர் ஆன் திஸ் ஸ்டேஜ், நாங்கள் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் வச்சு நடத்துகிறோம். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் டைமை செலவழித்து எப்படி வந்து இந்த பிஸ்னஸில் ரிஸ்க் அனாலிசிஸை பண்ணணும்னு சொல்லி நீங்கள் இருக்கும் போதே எங்களுக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சார். இட் இஸ் அ ரெக்வெஸ்ட். ஐ மே எம்பராஸ் யூ, பட் இட் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். யா, தேங்க்யூ. ஸோ வாகைக்குளம் என்ற ஊர் 45 ஃபேமிலிஸ் கொண்ட ஒரு சின்ன ஊர், ரைட்? இட் இஸ் அ ஹேம்லெட், குக் கிராமம்னு வந்து சொல்லுவோம். 20 வருஷமாக கரண்ட் இல்லை, தண்ணி இல்லை, ரோடு இல்லை.
சார் வந்து சப் கலெக்டராக இருக்கும் போது அந்த சிட்டிக்கு வந்து இந்த சர்வீசஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. 20 வருஷமாக கஷ்டப்பட்ட அந்த இதுக்கு. ஸோ அந்த சிட்டியில் அந்த பர்டிகுலர் குக்ராமில் அந்த ஹேம்லெட்டில் இருந்த எல்லாரும் வாகைக்குளம்ங்கிற பேரை வந்து விஷ்ணு நகர்னு வந்து மாற்றிருக்காங்க. லெட்ஸ் கிவ் a big round of applause. Now I request, it's an honor. It's an honor for us to have you here, sir. So now I request the hero of today, எங்களுடைய இன்றைய கதாநாயகன், எங்களுடைய திருநெல்வேலி கிரடாயின் தலைவர் பிரசிடென்ட் மிஸ்டர் சிவகுமார் தாஸ் to give away the acceptance speech. Over to you, sir. ஆஃபீஸ் பேரர்ஸ் மற்ற எல்லா மெம்பர்ஸ்க்கும் தேங்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன கிரடாய் சார்ட்டர்ட் பிரசிடெண்ட்டாக செலக்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். கிரடாய்ங்கிறது ஒரு பெரிய அமைப்பு, அதை பற்றி நம்ம பிரசிடெண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் டீட்டெயிலாக சொல்லுவாங்க. மற்றபடி நம்ம திருநெல்வேலியில் எவ்வளோ தான் ரியல் எஸ்டேட்டில் நம்ம இது பண்ணாலும் நம்மளுக்கும் நிறைய அப்டாக்கிள்ஸு ஒவ்வொரு இதுலேயும் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு இடம் வாங்குறதுலேருந்து அதில் ப்ராஜெக்டை டெவலப் பண்ணுறதுலேருந்து சேல் பண்ணுறதுலேருந்து நிறைய அப்டாக்கிள்ஸ் இருக்குது. இப்போ நம்ம கிரடாய் அமைப்பு மூலமாக நம்ம கவர்மெண்ட்டுக்கிட்ட கேட்குறதுக்கு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிறோம். அது போக நம்ம கஸ்டமருக்கும் நம்ம எந்தவித டீவியேஷனோ வயலேஷனோ இல்லாமல் ஒரு நல்ல ப்ராடக்டை டிரான்ஸ்பரண்ட்டாக அவங்களுக்கு கொடுத்து அதில் ஒரு குட்வில்ல நம்ம பெறுவோம் ஆஸ் அ கிரடாய் மெம்பராக. அது போக எனக்கு பிரசிடெண்ட்டாக இது பண்ண நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கும் நம்மளுடைய எம்எல்ஏக்கும் நம்மளுடைய தமிழ்நாடு கிரடாய் அமைப்புக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. Thank you so much, Kradai President Tirunelveli, the Charter President of Tirunelveli, Mr. Shivakumar Das, for the acceptance speech. Now we will be exchanging the memorandum of understanding between Kradai Tamil Nadu and between Kradai Tirunelveli. So I request the President of Kradai Tamil Nadu and the President of Kradai Tirunelveli to exchange the memorandum of understanding. Let's give a big round of applause. See, as you can see, the motto, the tagline, the mission of Kradai is to provide homes for all. எல்லோருக்கும் வீடு என்பதுதான் கிரடாயின் முதல் நோக்கம். எங்களோட மிஷனே வந்து அதுதான். ஸோ அதை பற்றியும் கிரடாயை பற்றியும் கிரடாயினுடைய பெனிஃபிட்ஸ் என்ன, கிரடாய் வந்து ஹவு இட் இஸ் கோயிங் டு பெனிஃபிட் த பப்ளிக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எப்படி வந்து திருநெல்வேலி பீப்புள் அண்ட் த நியர்பை பீப்புள் ஆர் கோயிங் டு கெட் பெனிஃபிட்டட் த்ரூ கிரடாய் திருநெல்வேலி. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி பில்டர்ஸ் அண்ட் த ப்ரொமோட்டர்ஸ், ஹவு தே ஆர் கோயிங் டு கெட் பெனிஃபிட்டட் அப்படிங்கிறத பற்றி நம்மளுடைய கிரடாயினுடைய தமிழ்நாடுடைய பிரசிடென்ட் மிஸ்டர் சுரேஷ் கிருஷ்ணன் வில் பி ஹியர் டு டாக் அபவுட் கிரடாய் அண்ட் இட்ஸ் ஆக்டிவிட்டீஸ். ஓவர் டு யூ மிஸ்டர் கிருஷ்ணன். இந்த விழாவின் முதன்மை விருந்தினர் மாவட்ட ஆட்சியாளர் திரு விஷ்ணு ஐஏஎஸ் அவர்களே, இந்த விழாவில் முக்கிய சிறப்பு விருந்தினராக பங்கேற்று கொண்டிருக்கின்ற பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மிஸ்டர் அப்துல் வஹாப் அவர்களே, இன்றைய விழாவின் கதாநாயகனாக இன்று பொலிவித்து கொண்டிருக்கின்ற தாஸ் அவர்களே, வருங்கால தலைவராகிய தமிழ்நாட்டின் தலைவராகிய திரு இளங்கோ அவர்களே, மற்றும் இங்கே இந்த தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு செயல்களுக்கும் முக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்ற தமிழக செயலாளர் திரு அபிஷேக் அவர்களே, மற்றும் இங்கே வந்திருக்கின்ற கிரடையின் அதர் சாப்டரிலிருந்து வந்திருக்கின்ற அனைத்து நண்பர்களே, மற்றும் இங்கு வந்திருக்கின்ற திருநெல்வேலி உறுப்பினர்களே மற்றும் அவர்களுடைய குடும்பத்தார்களே, அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். உங்களுக்கெல்லாம் கோவிட் பற்றி நன்றாக தெரிந்திருக்கும். நாங்கள் எதற்காக இந்த கிரடைங்கிற ஒரு கூட்டமைப்பை தமிழ்நாடு முழுவதுமாக பரப்ப வேண்டும் என்று முடிவெடுத்தோம் என்றால், மக்களுக்கு நம்மளால் நிறைய சேவை செய்ய முடியும் என்பது நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதற்கு கண்டிப்பாக நம்முடைய இயக்கம் எல்லா இடங்களிலும் இருக்க வேண்டும் என்று நினைத்தோம். அதற்கு முன்பாக கிரடையை பற்றி சொல்ல வேண்டுமானால், கிரடை என்பது கான்ஃபெடரேஷன் ஆஃப் ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ்
அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, அகில இந்திய கூட்டமைப்பாக ரியல் எஸ்டேட் பண்ணுகின்றவர்கள் அனைத்துடைய கூட்டமைப்பு. இதற்கு வந்து கிட்டத்தட்ட 23 ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஸ் இருக்காங்க. 217 கிளைகள் இருக்கின்றன. அண்டு 13,000 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இந்தியாவிலே நீங்கள் எங்கே சென்று பார்த்தாலும் கிரடையுடைய மக்கள் கட்டின மெம்பர்கள் கட்டின கட்டிடங்கள் எல்லா இடத்திலும் இருக்கும். அதற்கு ஒரு புள்ளி விவரம் சொல்ல வேண்டும் என்றால், சென்னையிலே கிட்டத்தட்ட 86% கிரடையினுடைய அமைப்பு நண்பர்கள் தான் பில்டிங் கட்டி கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்திலே கிட்டத்தட்ட அதனுடைய சதவீதம் குறைவு, கொஞ்சம் 70% மக்கள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த கிரடையினுடைய முக்கியமான கொள்கை என்னவென்று கேட்டிருக்கலாம், செல்ஃப் டிசிப்ளின்டு ஆர்கனைசேஷன். அதாவது ரியல் எஸ்டேட்டுனாவே எல்லாருக்கும் ஒரு நல்ல அபிப்பிராயம் கிடையாது. அது மாற்ற வேண்டும் என்கின்றது தான் எங்களுடைய கொள்கை. நாங்களும் இந்த நாட்டை கட்டி காக்கின்ற, இந்த நாட்டை வளர்க்கின்ற பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. நாங்களும் நல்லதை செய்வோம் என்று கூறிக்கொண்டு, கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு செல்ஃப் ரெகுலேட்டிங் பாடியாக கிரடை வளர வேண்டும் என்பது தான் எங்களுடைய முக்கியமான நோக்கம். இதிலே பார்த்தீர்களானால் ஒரு நகரமோ ஒரு ஸ்டேட்டோ அதை வளர வேண்டுவதற்காக என்னெல்லாம் நம்ம ஒரு பிளானிங் பண்ண வேண்டியுமோ அதையெல்லாம் நாங்கள் கவர்மெண்ட்டோடு சேர்ந்து நாங்கள் பண்ணி கொண்டு இருக்கின்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ்டர் பிளான் எல்லா சிட்டிக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். அதில் கிரடை நாங்கள் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறத நாங்கள் கவர்மெண்ட்டோட உட்காந்து ஒவ்வொரு ஊருக்கும் நாங்கள் பிளான் போட்டு தரோம். இன்னெல்லாம் பண்ணணும், நீங்கள் இதெல்லாம் இன்னும் பண்ணால் இன்னும் நல்லா வரும் அப்படின்ட்டு. இது எல்லாமே எதுக்காக பண்ணுறோம் என்றால், எங்களுக்கு எந்த ஒரு பண கோரிக்கைகளையும் கிடையவே கிடையாது. நாம் வாழுகின்ற இந்த இடம் எல்லாரும் வாழுகிற மாதிரி நன்றாக இருக்க வேண்டும். நாளைக்கு எல்லாருக்கும் வீடு கிடைக்க வேண்டும். வீடு என்பது ஒவ்வொருடைய உரிமை என்பதிலே நாங்கள் ரொம்ப பொறுப்பாக இருக்கிறோம். நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய முக்கியமான கொள்கையே என்று என்னன்னு சொல்கிறீர்கள் என்றால், எல்லாருக்கும் வீடு என்பதுதான். அது ஒரு முக்கியமான கொள்கை. நாங்கள் எப்போது போனாலும் எங்களை ஃபஸ்ட்டு கேட்குற ஒரே குறைகள் இதுதான். அந்த மாதிரி எல்லாருக்கும் நம்ம வீடு கிடைக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத எங்களுக்கு, நாங்கள் ஒரு யூஸராக நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணி எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் ஷேர் பண்ணுறோம். இதுதான் கிரடையோட முக்கியமான கொள்கை. அப்புறம் கிரடையில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் நாங்கள் வி ஆல் சைன் அ செல்ஃப் டிக்ளரேஷன். நாங்கள் வயலேட் பண்ண மாட்டோம். நாங்கள் அஃப்கோர்ஸ் இப்போ ரேரெல்லாம் வந்திருந்தாலும் நாங்கள் வயலேட் பண்ண மாட்டோம். ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவோம். கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டும் வந்துருச்சு. இதெல்லாம் நாங்கள் கம்பல்சரியாக நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். நாங்கள் எல்லா உறுப்பினர்களும் கையெழுத்து போட்டு கொடுக்குறோம் சார். இந்த ரியராக இன்றைக்கி தான் வந்திருக்கு. நம்ம அது பண்ணுறோம். எதுக்காகனா நம்ம தான் நம்மளை சுற்றி இருக்கவங்கள சரி பண்ணணும். அது முக்கியமான திங். அதுதான் நம்ம இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது ஒன்றாவது நம்ம எல்லா தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட நமக்கு இப்போது நம்முடைய கிளை மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், ஈரோடு என்ற இடத்தில் இருக்கின்றது. சென்னை அஃப்கோர்ஸ் சென்னை பெரிய கிளையாக இருக்கும். இன்னும் ஒரு 10 கிளைகள் திறக்க வேண்டும். இந்த இண்டஸ்ட்ரியை நம்ம சரி செய்ய வேண்டும் என்பது தான் எங்களுடைய முக்கியமான கொள்கை. அது மட்டும் இல்லாமல் எப்போதெல்லாம் நமக்கு ஒரு தேவைகள் இருக்கிறதோ ஒரு மக்களுக்கு, அதை நாம் நன்றாக செய்ய வேண்டும் என்பது தான் நம்முடைய முக்கியமான கொள்கை. சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி நம்ம சொல்கிறோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கோவிட் செகண்ட் வேவ் வந்தோடனே மாவட்ட ஆட்சியாளர் அவர்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 6000 படுக்கைகள் 10 நாட்களில் ஒவ்வொரு ஊரிலே 38 ஊரிலே நம்ம பண்ணியிருக்கிறோம். இது நாம் முதல்ல அந்த ஃபெசிலிட்டியை, அந்த டெம்பரவரி ஃபெசிலிட்டியை நம்ம கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ்லேயும் ராயப்பேட்டா மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்லையும் நம்ம பண்ணப்போ முதலமைச்சர் திறந்து வச்சு சொன்னாங்க, ஏன் நீங்கள் எத்தனை நாளில் பண்ணீங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் 5 நாளில் பண்ணோம். ஏன் அப்போ நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணக்கூடாது, என்ன வேணும் உங்களுக்குன்னார். நாங்கள் கிரடையிலேருந்து பண்ணி கொடுக்குறோன்னு சொன்னோம். கிட்டத்தட்ட 6000 பெட்டு. நீங்கள் ஒரு பெட்டுக்கு 20,000, 12 கோடி ரூபாய் பொறுப்புள்ள சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியை நம்ம பண்ணணும். அது முக்கியம் இல்லை, அதனால் எத்தனை உயிர்கள் காப்பாற்றப்பட்ட. நாங்கள் ஒவ்வொரு டைம் நாங்கள் ஸ்பான்சர்கிட்ட போய் சொன்னதெல்லாம் அதான்.
நீங்கள் ஒரு பெட்டில் ஒருத்தர் வந்து 5 நாள் இருந்தாங்கன்னா 60 நாள் தான் நாங்கள் பெட்டு போடுறதா எய்ம் பண்ணி போட்டோம். எத்தனை பேரோட உயிரை காப்பாற்றும். அந்த புண்ணியம் வந்து வாழ்க்கையில் எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் காசு கொடுங்கன்னு சொன்னோம், எங்கே எவ்வளோ கேட்டாலும் மக்களுக்கு கொடுத்தாங்க எல்லாரும். அந்த மாதிரி எப்போ எந்த இடத்தில் எந்த தேவைகள் இருந்தாலும் கிரடை கண்டிப்பாக இருந்து அந்த இடங்களுக்கு எல்லா சேவைகளையும் செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு, இந்த எங்களுடைய நம்ம மாவட்ட ஆட்சியாளர் ஒரு ரிஸ்க் அனலிஸ்டாக இருக்கிறதுனால, ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் இங்கே இருக்கிறதுனால நான் கேட்குறதெல்லாம் ஒன்று தான். ஒரு ப்ராஜெக்ட் அப்ரூவலுக்கு நாங்கள் வந்து 6 மாதம் ஆனாலும் 2 மாதம் ஆனாலும் அந்த காஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் இருக்குது பாருங்கள், அதை நாங்களாம் எங்கள் பாக்கெட்லேருந்து கொடுக்கறதே கிடையாது. அதை வந்து இந்த பாவம் வீடு வாங்குகிற மக்களோட தலையில் தான் கட்டுகின்றோம். அது நாங்கள் வந்து ஒரு பெரிய புரோக்கர் மாதிரி, என்ன காஸ்ட் செலவானாலும் மக்கள்கிட்ட தான் போய் சேரும். அதை வந்து குறைக்க வேண்டுமென்றால் ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை எங்களுக்கு என்னவென்றால் 60 நாளில் எங்களுக்கு அப்ரூவல் கிடைக்க வேண்டும் என்பது தான். அது எங்களுக்கு நல்லது இல்லை, இது மக்களை போய் சேரும். மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய பண்பாக இருக்கும். இந்த கோவிட் முடிந்தவொடனே முதலமைச்சரை போய் பார்த்தபோது என்ன உங்கள் இண்டஸ்ட்ரிக்கு வேணும்னு கேட்டப்போ எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், எங்களுக்கு 60 நாளில் எங்களுக்கு அப்ரூவல் கொடுத்தா, சிங்கிள் விண்டோ ஆன்லைன் அப்ரூவல் இன் 60 days, வேறு எந்த கோரிக்கையுமே நான் வைக்கவில்லை. ஒரே ஒரு கோரிக்கை, அதை மட்டும் எங்களுக்கு பண்ணி கொடுங்கள். கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம் என்று சட்டசபையிலையும் சொல்லியிருக்கிறார்கள், ஈவன் அந்த ஹவுசிங் பாலிசிகளையும் கொண்டு வந்திருக்கிறார்கள், எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடு நடந்து கொண்டு இருக்கிறது. நான் இந்த மார்ச் மாதத்துக்கு முன்னாடியே இது நடந்தாலும் நடக்கலாம். தே ஆர் ஒர்க்கிங். அதாவது நீங்கள் திருநெல்வேலியில் இருக்கிறவங்க நீங்களாம் சென்னைக்கு வர தேவையில்லை. ஒரே ஒரு போர்ட்டலில் போய் போட்டிங்கன்னா அது எந்தெந்த யாருக்கு போகணுமோ எல்லாருக்கும் போயிட்டு 60 நாளில் வரும். 60 நாளில் வரலன்னா டீம்டு அப்ரூவல் கேட்டிருக்கோம். கண்டிப்பாக அது நடக்கும். அதனால் பயன்பட போகிறது கண்டிப்பாக பில்டர்கள் கிடையாது. அதை நாங்கள் மக்களுக்காக தான் பண்ண போகிறோம். இதுதான் எங்களுடைய முக்கியமான ஒரே ஒரு கோரிக்கை. கண்டிப்பாக நீங்கள்லாம் உங்கள் சட்டமன்றத்திலே பேசுகின்ற போது இதற்கு எங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். Thank you, Mr. Krishnan. Let's give a big round of applause to our Kadai Tamil Nadu President. Before I hand over the stage to our own brother, Mr. Abdul Wahab, the MLA of Palankote constituency, I just wanted to give you one more information. So administration is like a black box in the நிறைய பேர் வந்து நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படின்னு நான் சொல்லலை, இங்கே உள்ள ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காங்க. பட் அதை வந்து டிரான்ஸ்பரண்ட்டாகவும் டிரான்ஸ்ஃபார்மேஷனல் லீடர்ஷிப் மூலியமாகவும் அதை சேஞ்ச் பண்ணுறதுக்காகவே நான் இந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறேன் என்று ஐஏஎஸ்க்கு படித்ததுக்கான தூண்டுதலே வந்து அதுதான் அப்படின்னு சொல்லி விஷ்ணு சார் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் சுரேஷ் கிருஷ்ணன் சார் கரெக்டான இடத்துல கரெக்டான ஒரு விஷயத்தை தான் நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க. இட்ஸ் ஆல் கோயிங் டு பி டிரான்ஸ்பரண்ட் அண்ட் through transformational leadership. Thank you so much, Mr. Suresh Krishnan. Next, so எங்களுடைய மண்ணின் மைந்தர், உழைப்பே உயர்வு ப்ளஸ் எங்களுடைய அன்பு சகோதரர், எங்களுடைய பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அப்துல் வஹாப் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் எங்களிடம் பேசி எங்களை ஊக்குவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த கிடாய் அமைப்பினுடைய இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்தமைக்காக முதலில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கின்ற இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர், இந்த மாவட்டத்தை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற விஷ்ணு ஐஏஎஸ் அவர்களே, இந்த அமைப்பினுடைய மாநில தலைவர் சுரேஷ் கிருஷ்ணன் அவர்களே, செயலாளர் அபிஷேக் அவர்களே, தலைவர்கள் சிவகுமார் தாஸ், துணைத் தலைவர் மயன் டிடி ரமேஷ் ராஜா, இணைச் செயலாளர் முகமது ரியாஸ், பொருளாளர் மரியபாபு, நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் சிதம்பரவேல் கார்த்திகேயன், ஜிவி கிருஷ்ணன், அமரவேல் பாபு, சி சங்கர் மற்றும் நமது மாவட்ட வளர்ச்சி முகமையினுடைய பிஓ நம்ம பழனி சார் மற்றும் வருகை தந்திருக்கின்ற அனைத்து பொறியாளர்கள், பில்டர்கள் அனைவருக்கும் நான் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப் இப்படி கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ தான் புதுசாக கிடாயின்னு சொல்லி கேள்விப்படுதேன். இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ நாளாக பில்டிங் மொத்தம் தான் கட்டி கொடுத்துட்ருக்கிய, ரியல் எஸ்டேட்டில் இருக்கீங்கன்னு நினச்சேன். ஆனால் சமூக சேவையும் உங்களுடைய ஒரு பார்ட்டாக இருந்திருக்கிறது இங்கே வந்ததுக்கப்புறம் தெரிந்தமைக்காக நான் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். அதுவும் அந்த கோவிட் டைமில்
உங்களுடைய பணி சிறந்ததாக இருந்தது, நீங்கள் இந்தந்த பணியெல்லாம் செஞ்சுருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்காக உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல் நமது மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அவர்களும் இந்த கோவிட் டைமில் இந்த அரசாங்கம் என்ன நினைக்கோ அதை அந்த மாவட்டத்தில் செயல்படுத்தி காண்பித்தவர் நம்ம ஐஏஎஸ், நம்ம விஷ்ணு ஐஏஎஸ் அவர்கள். அதுபோல் நம்ம இந்த பில்டர்ஸ்லாம் நீங்கள் சொன்னீங்க, இந்த பெர்மிஷனுக்கு வேண்டி சொன்னீங்க. தலைவர் தளபதி அவர்கள், தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஒவ்வொரு துறைக்கும், அதாவது எந்தெந்த மானிய கோரிக்கைகள் சட்டமன்றத்தில் நடந்ததோ அன்னன்னைக்கு ஒரு அறிக்கை, அந்த புக்கு என்னென்ன புக்லெட்லாம் எல்லா அந்த துறையினுடைய அதிகாரிகளோடு கலந்து, அந்த துறை சம்மந்தப்பட்டவர்களோடு கலந்து என்னென்ன குறைகள் இருக்கின்றதோ அதையெல்லாம் நிவர்த்தி செய்வதற்காக ஆட்சிக்கு வந்து கொஞ்சம் காலத்தில் தான், இப்போ 3 மாதத்தில் நாங்கள் சட்டமன்றத்தை கூட்டி அந்த மானிய கோரிக்கைகளில் முடிந்த அளவுக்கு அதை பண்ணியிருக்காங்க. சார் சொன்ன மாதிரி 60 நாளில் சொன்னாங்க, விரைவில் அது 60 நாள் இல்லை, உடனே ஏற்கனவே முன்னாடி 2006 2011 ஒரே நாளில் கூட திருநெல்வேலி கார்பரேஷனில் அப்ரூவல் கொடுத்த காலகட்டம்லாம் இருந்துச்சு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே சூழ்நிலைகள் உருவாக்கப்படும். நான் ஏற்கனவே அப்போ கூட உள்ளூர் திட்ட குழும கார்பரேஷனில் கவுன்சிலராகவும் இருந்திருக்கேன், உள்ளூர் திட்ட குழுமத்தில் மெம்பராகவும் இருந்திருக்கேன். அதனால் இது சம்மந்தமாக ஓரளவு எனக்கு, உங்கள் அளவுக்கு தெரியாட்டாலும் எனக்கு ஓரளவு தெரியும். அதனால் இந்த காலகட்டங்கள்லாம் அதுவும் சார் சொன்னாங்க, நாங்கள் வயலேட் பண்ணி கட்ட மாட்டோம்னாங்க. மிக சந்தோஷம். இன்றைக்கி நிறைய பில்டிங் வயலேட் பண்ணி கட்டியிருக்கு, இடிக்க முடியாது. இடித்தா அதுக்கு ஒரு 4 பேர் என்னையை கூப்பிட்டு வருவான். இதான் இது ப்ராக்டிக்கலாக சொல்லுதேன். அதனால் இனிமேல் கட்டக்கூடியது இப்போ பார்த்தோன்னா, நான் குடியிருக்க தெருவில் போனால் கார் போக முடியாது, படியை வெளியில் கட்டி வச்சுருக்கான். ஆக்சுவலாக எல்லாமே அளந்தோம்னா மொத்தமாக இங்கே படி இருக்காது, வாசல் இருக்காது, வீடு இருக்காது. அப்படி தான் இன்றைக்குள்ள தெருவினுடைய அமைப்பு. திருநெல்வேலியில் நான் சொல்கிறது எக்ஸ்டென்ஷன் ஏரியாவில் இல்லை, பழைய நகராட்சி அமைப்பில். இப்போ திருநெல்வேலி மாநகராட்சினா திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, மேலப்பாளையம், தச்சநல்லூர் பேரூராட்சி, இவ்வளோ அடங்கியது தான் திருநெல்வேலி மாநகராட்சி. இதில் பெருமாளபுரம், என்ஜிஓ காலனி, மகாராஜா நகர்லாம் இதெல்லாம் எக்ஸ்டென்ஷன் ஏரியா. கேடிசி நகர் இதெல்லாம் வந்து எக்ஸ்டென்ஷன் ஏரியா. இங்கெல்லாம் ஓரளவு பிளான் படி கட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இவங்க நீங்கள் பில்டர்ஸ்கள் நீங்கள் நினச்சாதான் அடுத்தால இந்த நகர அமைப்பை கரெக்டாக, ஏற்கனவே மாஸ்டர் பிளான் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் மாஸ்டர் பிளான் பண்ணி கொடுங்க. இன்னும் இந்த நகரத்தினுடைய வளர்ச்சிக்காக என்னென்ன திட்டங்கள்லாம் உங்களால் செய்ய முடியுமா? எங்கள் சிந்தனைக்கு அந்தளவுக்கு வராது, நாங்கள் ஓரளவு மேலோட்டமாக பார்ப்போம். உங்களை மாதிரி நீங்கள் பில்டர்கள் நீங்கள் சொன்னதை நிறைவேற்றி தரக்கூடிய இடத்துல நான் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பேன். நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அதை நிறைவேற்றி தரக்கூடியவராக நிச்சயமாக இருப்பார். அந்த அளவுக்கு உங்களுடைய அனைத்து துறைகளிலையும் அவருக்கு எல்லா வகையிலையும் நாலேஜ் உண்டு. சாதாரணமாக இன்றைக்கி சொன்னாங்க, இன்றைக்கி இந்த வாகைக்குளம், அந்த மாற்று தொழில், இப்படி அதாவது நம்ம காணிகள் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம், பட் நான் பார்த்து கிடையாது. நானும் பாவனாசம் போவோம், எங்கே குற்றாலம் போகிறோம், பார்த்து கிடையாது. அவங்களுடைய பொருள்கள் எல்லாம் புவிசார் குறியீடு கொடுத்து இன்றைக்கி அவங்கள அந்த மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம கலெக்டர் சார் வந்து இன்றைக்கி பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நம்ம நகரத்தினுடைய திட்டங்களுக்கு உங்களுடைய பங்களிப்பு மிக மிக அவசியம். உங்களுடைய மாஸ்டர் பிளான் என்னென்ன செய்யணும், பொதுவாக கழிவுநீர் ஓடைகள், சாலை வசதிகள் என்னென்ன எப்படி பண்ணால் நல்லா இருக்குங்கிறத ஒரு திட்டமாக தயாரித்து கொடுங்க. அதை நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கொடுங்க, எங்கள்கிட்ட கொடுங்க. நிச்சயமாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் இந்த தமிழ்நாட்டில் ஒரு தூய்மையான ஆட்சியாக, ஒரு நல்ல ஆட்சியாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்களாம் யாரும் அவ்வளோ ஈஸியாக தலையிட முடியாது, இதுலேயுமே ரொம்ப கரெக்டாக கொண்டு போய்ட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு நீங்கள் இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு நீங்கள் தமிழ்நாட்டு லெவலில் தலைவர்கள் வந்திருக்காங்க. இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு, குறிப்பாக நான் இந்த திருநெல்வேலி மாநகராட்சியினுடைய முன்னேற்றத்துக்கு உங்களுடைய பங்களிப்பை தாருங்கள். நான் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து பணியாற்றுவேன் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு என்னை அழைத்தமைக்காக நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much, Mr. Abdul Wahab, MLA of Palankote constituency. Let's give a big round of applause to our MLA. I also like to welcome the project director, Mr. Palani sir. Thank you so much for coming, sir. I request the president-elect of CREDAI, Tamil Nadu, Mr. Ilangovan, to give a short, small memento to Mr. Palani, the project director.
உதித்த சூரியன் மறையும் வரை வெயிலில் உடல் வாடி, வியர்வையில் நீராடி, பணி செய்யும் மண்ணோடு உறவாடி, மழை நீரில் உடல் மரத்து போனாலும் மனதில் மக்கள் நலனே வேராய் படர்ந்திட சாதனைகள் செய்திட வேண்டும் என்றல்லாமல் சரியாக செய்திட வேண்டும் என்ற முனைப்போடு கண்டகளம் எதுவாயினும் கடமையே கண்ணாக தடம் பார்த்து மட்டும் நடக்காது, தடம் பதிக்க நடக்கும் நம் மாவட்ட ஆட்சியாளர் எய்சன் ஹோவர் ஃபெலோஷிப் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஃபெலோஷிப் 1953 யுஎஸில் வந்து கொடுக்க ஆரம்பித்த அந்த ஃபெலோஷிப்னுடைய சொந்தக்காரர் 2019 சாருக்கு வந்து கிடச்சிருக்கு. லெட்ஸ் கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். So it's a wonderful gathering and we have a wonderful person to talk about Kradai Tirunelveli and its activities. I mean like wishes Kradai Tirunelveli to reach heights. It's my pleasure and honor to welcome our Tirunelveli District Collector Mr. Vishnu to address the gathering. Sir. இந்த கூட்டத்துக்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க போல், நிறைய கூகுள் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வார்ம் வேர்ட்ஸ். நான் ஒரு சில சிம்பிளான கருத்துக்கள், ஏன்னா இப்போது நிறைய கோரிக்கைகள் என்கிட்ட வச்சுருக்கீங்க. ஒன்று வந்து எளிதான முறையில் 60 நாட்களுக்குள்ளே அலாட்மெண்ட் வேணும், ஆர் அப்ரூவல்ஸ் சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் கிளியர் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஒரு கவர்மெண்ட் செட்டப் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க நான் உங்கள்கிட்ட ஒரு 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 எடுத்துக்காட்டாக சொல்ல விரும்புகிறேன். அது எப்படி மாற்றம் கொண்டு வர முடியும் என்பதை பற்றி நான் என்னுடைய ஒரு சில கருத்துக்கள் சொல்கிறேன். ஒரு சிஸ்டம் என்பது அது சட்டம் இருக்கும், அந்த சட்டம் செய்யக்கூடிய அலுவலர்கள் இருக்கும், அது சட்டம் தயார் செய்யக்கூடிய பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கும், மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் மாநில அரசாங்கம், பிரைம் மினிஸ்டர் லெவலில், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லெவலையும். ஒரு சிஸ்டம் மாற்றுறதுக்கு 3 விதமான செயல் தேவை. முதலாவதாக அந்த சிஸ்டத்தினுடைய ஸ்ட்ரக்சர், இருக்கக்கூடிய சட்ட விதிகள் அது மாற்ற வேண்டும். இரண்டாவதாக ப்ராசஸ். ஸ்ட்ரக்சர் என்பது அந்த சட்டம் கொண்டு வரக்கூடிய ஸ்ட்ரக்சர். ப்ராசஸ் என்பது இஸ் அ ப்ரொசீஜரல், அது அதுக்குள்ளே ஒரு மனு கொடுக்கலாம், ஒரு ஃபார்ம் இருக்கலாம், அதே போல் அது வாங்கி அது அப்ரூவல் கொடுக்கக்கூடிய நடைமுறை இருக்கலாம், இது மாற்ற வேண்டும். மூன்றாவதாக அது ப்ராசஸ் பண்ணக்கூடிய மனநிலை மாற்ற வேண்டும், பிஹேவியர்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரக்சர், ப்ராசஸ், பிஹேவியர், இது 3ம் மாற்றினாதான் ஒரு எக்ஸிஸ்டிங் சிஸ்டம், இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மளால் மாற்ற முடியும். இதில் என்ன நம்ம பண்ணுறாங்கன்னா, வழக்கமாக நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், டிரான்ஸ்பெரன்சி இஸ் தி கீ. வரும் காலத்தில் நியாயமான நேர்மையான முறையில் நம்ம செயல்பட வேண்டும். அதுக்காக இந்த 3ம் நம்ம மாற்ற வேண்டும். நம்ம வழக்கமாக கரப்ஷன் ஆர் அந்த மாதிரி ஆஸ்பெக்ட் போகும்போது நம்ம பிஹேவியரல் சைடு மட்டும்தான் சொல்லுவாங்க, ஸ்ட்ரக்சரோ ப்ராசஸை பற்றி நம்ம பேச மாட்டாங்க. ஸ்ட்ரக்சரும் ப்ராசஸும் மாற்றாமல் பிஹேவியர் மாற்ற முடியாது. தமிழக அரசு பல்வேறு முடிவுகள், கிட்டத்தட்ட இப்போ கடந்த 3 மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் புதுசாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் கூறின போல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பாலிசி, கொள்கை முடிவுகள், அர்பன் ஹேபிட்டாட் ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டுனுடைய பேரே மாற்றிருக்காங்க. கான்செப்சுவலி புதுசாக சிந்தனைகள் கொண்டு வராங்க. அதனால் கண்டிப்பாக வரும் காலத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததோட 60 நாள் இல்லை 30 நாளைக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். அது மாவட்ட நிர்வாகம் அதோட கம்மி பண்ணி ஒரு 15 நாளைக்கு முடிவு பண்ணுறதுக்கான முயற்சி எடுப்போம் என்பதை இந்த தருணத்தில் நான் கூறுகிறேன். கிரடாய்க்கு எனக்கு ஒரு 3 விதமான வேண்டுகோள். ஏன்னா கிரடாயை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட கடந்த 4 ஆண்டுகளாக நான் சென்னையில் பல்வேறு பொறுப்புகள் இருக்கும்போது கிரடாய் சென்னை சாப்டரோடு நான் இணைந்து வேலை பார்த்துருக்கேன். ஒரு சில ஃபோரம்னு நம்ம பேசியிருக்காங்க, என்னை நிறைய மேடைகள் அழைத்து, ஸ்ரீதர், சுரேஷ் போன்ற உங்களை எல்லோரும் எனக்கு கிட்டத்தட்ட கடந்த 4 ஆண்டுகளாக தெரியும். 3 விதமாக நம்ம நெல்லை மாவட்டத்துக்கு என்ன தேவை, ஆரம்பத்திலே நம்ம தாமிரபரணி வச்சு தான் நம்ம விழாவே ஆரம்பித்தோம். 3 விதமான வேண்டுகோள். ஒன்று வந்து கட்டுமான தொழில் என்பது இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் எம்ப்ளாயர் இந்த கண்ட்ரி. விவசாயத்துக்கு அப்புறம் அதிக ஆட்கள் வேலை செய்யக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் என்பது ரியல் எஸ்டேட் ப்ளஸ் அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெண்டுமே சேர்த்து தான் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர். செகண்ட் மோஸ்ட் எம்ப்ளாயபிள் செக்டர் இந்த கண்ட்ரி நம்ம நாட்டிலேயே. திறன் மேம்பாடு ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக பில்டர்ஸ் தனிப்பட்ட முறையில் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம், இங்கே மட்டும் இல்லை மாநில அளவிலும். பார்க்கும்போது நம்ம உள்ளூர் மக்களுக்கு எப்படி திறன் மேம்பாடு கொண்டு வர முடியும், இது ரொம்ப முக்கியமான விஷயம். கிரடாய் கண்டிப்பாக நியூ ஏஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி
நம்ம திருநெல்வேலியே ஒரு திறன் பயிற்சி மையம் ஆரம்பிக்க வேண்டும். அரசாங்கத்தோடு இணைந்து மாவட்ட நிர்வாகம் அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. உங்களுக்கு திறன் மேம்பாட்டு கழகம் மற்றும் பல்வேறு அரசாங்க திட்டம் மூலம் நம்ம கம்பைண்டாக ஆஸ் அ ஜாயிண்ட் எஃபர்ட் டெஃபினெட்லி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் ஸ்கில் சென்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம சிட்டி கூட திருநெல்வேலி மாநகராட்சி ஒரு ஸ்மார்ட் சிட்டி, அதே போல் ஹைவேஸ் ப்ராஜெக்ட், அதே போல் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆக்ட். இனிமேல் தென் மாவட்டம் தான் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் தமிழ்நாடுன்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு நெல்லை மாவட்டத்துக்கு கண்டிப்பாக வளர்ச்சி வரக்கூடிய நாட்கள் தான் இனி வரப்போகுது. அதனால ஒரு திறன் பயிற்சி மையம் கிரெடாயும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து செயல்பட வேண்டும் என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, கட்டுமானம் என்பது சொல்லும்போதே நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பழமையான கட்டிடங்கள், மேடை போலீஸ் ஸ்டேஷன், ஏற்கனவே மேடை போலீஸ் ஸ்டேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த பாளையங்கோட்டையுடைய ஒரு 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 மெயின் சிக்னேச்சர் இடம். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் தொழில்துறை அமைச்சர் அவர்களும் எல்லாரும் இணைந்து அது சீரமைக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுத்துகிறோம். விரைவில் அந்த மேடை போலீஸ் ஸ்டேஷனும் நம்மளால் ஒரு 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 பப்ளிக் ஸ்பாட்டாக மாறுறதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். பழமையான கட்டிடங்களை சீரமைக்கிறதுக்கான உங்களுடைய எக்ஸ்பர்டீஸ் இது ரொம்ப முக்கியம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ஓரமாக இருக்கக்கூடிய கல் மண்டபங்கள் இது எப்படி ரிஸ்டோர் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு சாதாரண நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட்ஸ் இது பண்ண முடியாது. அதுக்கான உங்களுடைய எக்ஸ்பர்டைஸ் கண்டிப்பாக தேவை. ஹெரிட்டேஜ் ரெஸ்டோரேஷன் குறிப்பாக சொன்னிங்கன்னா ஹெரிட்டேஜ் ரெஸ்டோரேஷன் உங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம். அதுவும் என்னுடைய ஒரு வேண்டுகோள். கிரெடாயும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அத்தனை பழமையான கட்டிடங்களை சீரமைக்கிறதுக்கான ஒரு முயற்சி, ஒரு கூட்டு முயற்சி நம்ம உடனே ஆரம்பிக்கலாம் என்பதே என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள். மூன்றாவதாக, நம்ம ஆரம்பித்த இடத்துல தாமிரபரணி ஆற்று பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், அதில் ஒரு சில இஷ்யூஸ் இருக்காங்க. நம்ம ஒரு எளிதான முறையில் இப்போ நம்ம ஒரு ஒரு முயற்சியாக, ஒரு கூட்டு முயற்சியாக சிவில் சொசைட்டி, ஸ்கூல்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் அது இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியது இருக்கும். தாமிரபரணி ஆற்றுக்கும் குறிப்பாக நியூ ஏஜ் டெக்னாலஜிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பல இடங்களிலும் ஸ்யூவேஜ் வாட்டர், சாக்கடை தண்ணி கலக்கிறாங்க. இது ஒரு வாட்டி க்ளீன் பண்ணுறதோ இல்லை நம்ம ஜேசிபி இறக்கி தோண்டி ஒரு பக்கம் க்ளீன் பண்ணுறதோ ரொம்ப ஈஸியான வேலை. அது யார் வேணாலும் பண்ணலாம். அதில் பெருசாக ஒன்றும் இல்லை. அது ஒரு கூட்டு முயற்சி, ஒரு நாளைக்கு ஒரு சிம்பாலிக் ஜெஸ்டர் தான். ஆனால் ஒரு நிரந்தர முடிவு வர்றதுக்கு வி நீட் டெக்னாலஜி. ஃபார் எக்ஸாம்பிள் லேட்டஸ்ட் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் டெக்னாலஜி. நிறைய பேர் பில்டர்ஸ் நீங்கள் SBBR, MABR டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஐம் ஷுர் அப்பார்ட்மெண்ட்ஸ் யூஸ் MBBR அண்ட் MABR டெக்னாலஜிஸ். நம்ம பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போவும் நம்ம யூஸ் பண்ணுற டெக்னாலஜி எல்லாமே ஸ்லைட்லி அவுடேட்டட் டெக்னாலஜி. சிம்பிள் கிராவிட்டி ஃபில்டர் டஸ் நாட் ஒர்க். ஏன்னு பார்த்தீங்கன்னா, சைனா, நம்ம பார்க்கக்கூடிய இதே சூழ்நிலை தான் சைனாவில் இருந்தாங்க. சைனா என்ன பண்ணியிருக்காங்க, டீசென்ட்ரலைஸ்ட் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் சொல்யூஷன்ஸ். இதுக்கும் உங்களுடைய எக்ஸ்பர்டீஸ், ஏன்னா திருநெல்வேலி இங்கே நமக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பர்டீஸ் கிடையாது, எஸ்பெஷலி ஹை அண்ட் டெக்னாலஜி. கிரெடாய் நேஷ்னல் சாப்டர் அண்ட் கிரெடாய் ஸ்டேட் சாப்டரோட இணைந்து எப்படி லேட்டஸ்ட் MABR டெக்னாலஜி அண்ட் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் டெக்னாலஜி நம்ம எப்படி தாமிரபரணி ஆற்றில் செயல்பட முடியும் என்பதை பற்றியும் ஒரு ஆராய்ச்சி செய்ததுக்கப்புறம் மாவட்ட நிர்வாகம் சார்பாக நாங்கள் இது செஞ்சிட்ருக்கோம். இருந்தாலும் ஒரு கூட்டு முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக இது ஒரு நல்ல முடிவடையும் என்பது எனக்கு நம்பிக்கை உண்டு. திருப்பியும் இந்த வாய்ப்புக்கு என்னை அழைத்து இங்கே பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததில் மிக நன்றி. ஐ விஷ் ஆல் தி ஆஃபீஸ் பேரர்ஸ் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஃபார் ரிமைண்டிங் மீ தட் ஐ எம் அ ரிஸ்க் அனலிஸ்ட். 9 வருஷமாக நான் அந்த டேர்மே மறந்து போச்சு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் என்னை ரிஸ்க் அனலிஸ்ட்னு கூப்பிடுறாங்க. ரொம்ப சந்தோஷம். இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ப்ரைட் தட் நான் கவர்மெண்ட்லேயும் நம்ம நிறைய ரிஸ்க் அனாலிசிஸ் பண்ணி தான் ஒவ்வொரு நாளும் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ ரிஸ்க் அனாலிசிஸ் தேர் as an everyday job. I wish all the office bearers the very best, and definitely from the district administration side you will have 100% support in all the good endeavors that you're following, and I'll keep this in mind. 60 days crashed to 15 days. So on that note, thank you and good luck. Thank you. Thank you so much. Let's give a big round of applause to our Honorable Collector. So as we are coming to the close of this particular event, before that, I request another 5 minutes of the delegates, please. We have a few members who will be getting installed as charter members of Kredai Tirunelveli. So we have completed the executive committee. So we have few more members. So I request all the Kredai Tirunelveli members to come to the stage and get your badges, please. First, starting with the executive committee, I request Amaravel Babu.
I request Mr. G.V. Krishnan, request Mr. C. Shankar, Mr. Chidambara Karthikeyan to come to the dais, please. And I also request the charter members. Mr. Mithun Shekhar is here. Mr. Mithun Shekhar, yeah. Mr. Aravind Pon Prabhu is here. Yeah. Mr. Jude Anthony is here. Jude Anthony is here. Yeah, Jude, please come. Mr. C. Shankar. C. Shankar is here. Yeah, okay. Sir Lazar Adaikalam is here. Okay. Mr. P. Selvaraj. Mr. Sokkanathan. My Guru, Engineer Syed Ahmed. Mr. Shahul Hamid. Mr. Paramasivan. Mr. Palnivel. If I have missed any members, kindly please come to the dais and get your badges, please. Let's give a round of applause, give big energy to these members, charter members of Kradai Tirunelveli. Collector வந்து நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் 3 விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. தாமிரபரணிக்கு வந்து நம்மளுடைய நீர்நிலைகள் விஷயமா எஸ்பெஷலி சூவேஜ் ட்ரீட்மெண்ட்டுக்கு நியூ ஏஜ் டெக்னாலஜி யூஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம கடாய் திருநெல்வேலியிலேருந்து முயற்சி எடுக்கணும். தீஸ் சார்ட்டர் மெம்பர்ஸ் ஆர் கோயிங் டு பி ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல் and as well as skill development வந்து பண்ண சொல்லியிருக்காங்க because this is the second biggest industry which gives a lot of employment. Right. So, as the close of the event, I request Mr. Palnivel to give away the word of thanks. என்னுடைய உரையில் ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துவிட்டேன். இந்த திருநெல்வேலி ஆரம்பிப்பதற்கு முக்கியமான காரணர் வந்து மிஸ்டர் பழனிவேல் அவர்கள். அப்புறம் எங்கள் கிரடையிலேருந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டீம் அபிஷேக், ஆனந்தகிருஷ்ணன், குகன், ராஜீவ், ஆல் ஆஃப் them have done a great job. இன்ஃபேக்ட் நாங்கள் 20 வந்து இங்கே பிப்ரவரி மாதம்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு மீட்டிங்க்கு வந்தோம். அதுக்கப்புறம் நான் இப்போ பிரசிடெண்ட் எலெக்டாக இருந்தேன். பிரசிடெண்ட் ஆனவுடனே கேட்டேன், என்னாச்சு அபிஷேக் நீங்கள் எல்லாம் போனோமே அப்படின்னு. நீங்கள் சொல்கிற அந்த திருநெல்வேலி பாஷையில் அவர் சொன்னார், திருநெல்வேலி அல்வா கொடுத்துட்டாங்கன்னு. இல்லை நல்ல அல்வாவாக கொடுப்பாங்கன்னு சொல்லி இன்றைக்கி ரொம்ப ஹாப்பி தட் வி காட் இன்ஸ்டால். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எல்லோருக்கும் மாலை வணக்கங்கள். இந்த மேடை எனக்கு புதிதல்ல. எல்லாரும் எல்லா அசோசியேஷனில் இருந்து மேன்மட்ட மக்கள் மேன்மையாகி அடுத்த அசோசியேஷனுக்கு வந்திருக்கோம். இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் நல்ல மனசு உள்ளவங்களை, நல்ல ஆட்கள் ஒரு விஷயங்களை ஆரம்பித்தா நன்மையாக முடியும். அப்படி ஒரு உங்கள் கையால் எங்களுக்கு இன்ஸ்டலேஷன் பண்ணி அது சிவகுமார் தாஸ் அவர்களுக்கு இன்ஸ்டலேஷன் பண்ணதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். அதற்கு கலெக்டர் வந்ததுக்கு மிக்க நன்றி. அதாவது ஃபஸ்ட்டு நாங்கள் மினிஸ்டரை தான் கூப்பிட்ருந்தோம், மினிஸ்டர் வாரன்றாங்க. இப்போ எங்களுக்கு வகாப்பண்ணு தான் மினிஸ்டர், வகாப்பண்ணு தான் மினிஸ்டர். ஏம்னா கரெக்டான ஆள், கரெக்டான நண்பர், கரெக்டான ஒரு தருணம். என்ன காரணம்னா அவர் வந்து மாநகராட்சி உறுப்பினர், எல்பிஏவுடைய மெம்பர். அதனால் நம்மளோட விஷயங்கள் அவருக்கு ஏற்கனவே தெரியும். நம்ம மெம்பர் ஆகிறதுக்கு அண்ணனும் ரெடி தான். ஏன்னா ரெடி தான். அவர்கள் வந்து இவ்வளவு எங்களுக்கு திருப்பி தந்ததற்கு மிக்க 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 நன்றி. நன்றிண்ணே, வணக்கம். ஏன்னா மக்கள் சேவையில் அவர் இப்போ எப்போ போனாலும் எந்த டயத்துலையும் சந்திச்சுக்கலாம். அப்படி ஒரு எம்எல்ஏ கூடிய விரைவில் மினிஸ்டர் ஆகணும்னு சொல்லி இந்த கடாய் உங்களை வாழ்த்தி இது பண்ணியிருந்தேன். மூணாவதாக சுரேஷ் கிருஷ்ணா பிரசிடெண்ட் அவர்களுக்கு, ஏன்னா ஒரு 2 வருஷமாக நாங்கள் வந்து இந்த ஒரு 3 வருஷமாக மீட்டிங் போடுவோம் கலைஞ்சிரும் கடாய் ஆரம்பிக்கணும்னு. இந்த இதை எப்படி முடித்து தான் ஆகணும்னு சொல்லி பிரசிடெண்ட்டும் ஆனரபிள் செக்ரட்டரியும் எங்களை விடவே இல்லை. நைட்டும் பகலும் ஃபோன் பண்ணி மீட்டிங் போட்டு அவங்களுக்கு வந்ததற்கு மிக்க 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 நன்றி. அடுத்தது ஏற்கனவே எனக்கு இவங்கள் இந்த கடாய் மெம்பரில் வந்து ஒரு 15 வருஷமாக
அண்ணன் தம்பியாக தான் பழகிட்டு இருக்கோம். அதில் எனக்கு இளங்கோன்னு நல்லாவே தெரியும். அடுத்த வருஷமும் நல்ல செயல்பட்டு சூப்பராக இருக்கும். அப்படி ஒரு நல்ல தலைவரை அடுத்த நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இங்கே வந்தது இங்கே ப்ராஜெக்ட் டைரக்டர் அவர்கள் பழனி அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் திருச்சியிலிருந்து வந்திருக்கின்ற கௌதமன் சார் மற்றும் செந்தில் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் மதுரையிலிருந்து வந்திருக்க மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்போ பதவியேற்றிருக்கின்ற சிவகுமார் தாஸ் அவர்களோ ரமேஷ் ராஜா அவர் சொன்ன மாதிரி ரமேஷ் ராஜா அவங்களும் அடுத்த வருஷம் எங்களுக்கு இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு கடாய்க்கு ஆள் கிடைச்சாச்சு. 10 வருஷத்துக்கு கடாய் வந்து நடத்தி கொடுக்குறதுக்கு 10 வருஷத்துக்கு ஆள் இருக்குது. அவ்வளோ பேருக்கும் கோவிந்தன் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது கோவிந்தன் செக்ரட்டரி சார்பாக செக்ரட்டரி இன்சார்ஜிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். அவர் தவிர்க்க முடியாத காரணத்தினால வர முடியலை. அது இப்போ வந்து அவரை மாதிரி பேச எங்களுக்கு தெரியாது. அப்படி ஒரு அருமையான இது அவருக்கு மிக்க மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் மரியபா பண்ண எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் எல்லாரும் ஒவ்வொரு மெம்பருக்கும் ஃபேமிலியில் வந்து எல்லார் பேரையும் சொல்ல ஆசை. ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு பணம் இல்லை என்றால் கூட்டம் இல்லை, அப்படி ஒரு சிச்சுவேஷனில் மேலும் எனக்கு இப்போ சொல்ல மறந்துட்டேன். சிங்கிள் விண்டோ சிஸ்டத்துக்கு நம்ம கேட்டோம். 15 நாளில் உடனே அப்ரூவ் பண்ணுறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். 15 நாளில் அதாவது இது வந்து பெரிய விஷயம் இல்லை. நாங்கள் ஒரு 20 வருஷமாக இதே நடந்து இப்போ ஒரு இதாக இருக்குது. இந்த கடாயை பற்றி நம்ம நிறைய பேர் கடாயோடைய சாராம்சத்தை சொல்லலை. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இது வந்து நோ வயலேஷன் ஆஸ் பர் பிளான். நம்ம காம்பீட் பண்ணும்போது வயலேஷன் பண்ண ஆளோட காம்பீட் பண்ணவே முடியலை நம்மளால். வயலேஷன் பண்ணுவாங்க சதுரடிக்கு 3000 ரூபா கட்டி தான் நம்ம குவாலிட்டியாக 4000 ரூபா கட்டி காம்பீட் பண்ண முடியல. நோ வயலேஷன் அதுக்கு ஒரு ரூலை கொண்டு வந்தது கடாய் தான். அதில் உள்ள பிரச்சனைகளை திரும்ப இது பண்ணி அமெண்ட்மெண்ட் கொண்டதும் கடாய் தான். அதுபோக பவர் டெலிகேஷன் இப்போ 2500 சதுரடி 3000 சதுரடி அங்கே போல் அதற்கும் கடாயோட அமைப்பு. ஆகவே திருநெல்வேலி சென்டர் கடாயோடு இணைந்து செயல்படுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு எல்லாத்துக்கும் நன்றி தெரிவித்து கொண்டு இங்கே இந்த பேச்சர் பெயிண்ட் ஸ்பான்சர்களுக்கு பேச்சர் பெயிண்ட் பிர்லா ஏ பிரீமியம் சிமெண்ட்ஸ் எல்ஐசி ஹெச்எஃப்எல் பெனஸ்டர் யூரோகான் கிரேட் ஒயிட் எல்லாருக்கும் எலக்ட்ரிக்கல் எல்லா நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு இவ்வளவு நேரம் அமைதியாக எங்களுக்கு ஒத்துழைத்துக்கிற மெம்பர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். எங்களுக்கு திரும்ப நன்றி எப்படின்னா எங்களுடைய எல்பிஏ மெம்பர் வந்திருக்காங்க, எல்பிஏ தலைவர் வந்திருக்காங்க. அவங்களே 15 நாளில் எங்களுக்கு பிளான் தரேன்னு சொல்லும்போது எங்களுக்கு அதோட இந்த கூட்டம் வந்து எப்படி சக்ஸஸ் ஆகும்னு எங்களுக்கு தெரியலை. கண்டிப்பாக அதற்கு நன்றி தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். So let us all rise for the national anthem. जन गण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंधु गुजरात मराठा द्राविड़ उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्छल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे गाहे तव जय गाथा